So Shiva, shall we start with the appraisal? Yes, let's begin. ஊருக்குள்ள காட்டுப்பன்னியின் தாக்குதல் அதிகமாக இருப்பதனால் பொதுமக்கள் 10 மணிக்கு மேல் வெளியே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வராத பன்னிக்கு ஊரடங்கு உத்தரவு. எதுக்காக இந்த நாடகம் தெரியல. நீங்க தான் காட்டு எல்லையில வேலி போட்டு கொடுத்தீங்களே, அப்புறம் ஏன்? ஆட்சில இல்லாத அப்பா போட்ட வேலி தரமில்லாததுன்னு காட்ட பாக்குறாங்க போல. என்ன கரண்ட் போச்சு, முன் விளக்கு ஏறியது, ஆனா யூபிஎஸ் ஒர்க் ஆகல. குருவை கால் பண்ணா. சொல்லு தங்கச்சி. அண்ணா இங்க கரண்ட் இல்ல, யூபிஎஸும் ஒர்க் ஆகல, பயமா இருக்கு. பயக்க வேண்டாம், நான் உடனே வரேன். வீட்டை லாக் பண்ணிக்கோமா. குரு அண்ணா சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு. நீ சிவாவை கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொல்லு. காட்டு பண்ணியெல்லாம் சொல்றாங்க, ரிஸ்க் எதுக்கு? அப்ப டவர்லப்பா. ஹலோ நண்பா, ஒரு பேட் நியூஸ். சிவா ஃபேமிலிக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறதா தகவல். அவங்க வீட்ல கரண்ட் போயிருக்கு, பேக்கப்பும் ஒர்க் ஆகல. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி கால் பண்ண. வடநாட்டுல இருந்து ஒரு குரூப் இறங்கி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன். ஒரு வேளை ஸ்கெட்ச் கன்ஃபார்ம்னா யோசிக்க வேணாம். அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரையும் நம்ம சேஃப் ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ணிடு. Thank you. Thank you. நண்பா, அப்ரைசல் எப்படி போச்சு? அது அப்ரைசல் இல்ல, மாப்ஸ். பூ ரைசல். ஒரு வருஷ ஹார்ட் ஒர்க்க 1 மணி நேரத்துல தும்சம் பண்ணிட்டாங்க. நீ இந்த தடவை செம்மைய பண்ணியிருக்க, நல்ல ஸ்கோர் வரும்னு சொன்னியே, அப்புறம் ஏன்? நான் பிளக் பண்ணதெல்லாமே தேவையில்லாத ஆணியாமா, எதுக்குமே அக்கவுண்ட் இல்ல. அப்ப யார் தான் இந்த தேவையான ஆணியெல்லாம் பிளக் பண்றாங்களாம்? யாருக்கு நம்ம பண்ண வேலைய அவங்க செஞ்சதா காட்டிக்க திறமை இருக்கோ அவங்க தான் எல்லா ஆணியும் பிளக் பண்றதா மேலிடத்துக்கு ரிப்போர்ட் போகுது. இது அதிகார துஷ்பிரயோகம், யுவர் ஆனர். கண்டனத்துக்குரியது. இந்த துஷ்பிரயோகம் எல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்குது. கார்பரேட்ல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும், வலிக்காம ஊசி போடுற மாதிரி நமக்கே தெரியாது. இந்த பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணவா நான் ஊர்ல இருந்து இங்க வந்தேன். இங்க எவன் நல்லவன் எவன் முதுகுல குத்துறவன் தெரியல. எல்லாரும் முகமூடி போட்டு தான் சுத்துறாங்க. இதுக்கு நான் கிராமத்திலே இருந்திருப்பேன். நீ நம்ம கிராமத்துல இருந்தா இந்நேரம் வாண்டட் லிஸ்ட்ல வந்திருப்ப. எல்லாத்துக்கிட்டையும் வம்பு இழுத்துட்டு அதுக்கு பயந்துதான் அங்கிள் உன்னை இங்க அனுப்புனாரு. வா, முதல்ல ஏதாவது சாப்பிடலாம், பசிக்குது. ஆமா, இப்போ நடக்கிற போர் காரணமா சிலிண்டர் தட்டுப்பாடாம். 8 மணியோட கேண்டீன் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? சரி, போய் பார்க்கலாம். Two chicken burger combo. Here is your bill. Thanks. Enjoy your meal. Here's your order. Enjoy. Thank you. You're welcome. Thanks again. என்ன சார், பில் போட வர மாட்டீங்களோ? இல்ல இங்க இருந்து நகரத்தோன்ல. ஓ, இதுதான் அழகுல மயங்கிறதோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அழகுக்கு நாம எவ்வளவு பெரிய ஆளுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாமா? Sir, here is your chicken burger combo. Enjoy. I had ordered for chicken biryani combo. Where is that? This is one of the worst services ever. We should rethink the Cantoon contract to these guys. Sir, you had ordered for chicken burger combo and not chicken biryani combo. Are you fooling us? You misplaced our order and are adamant you were careful. Call the supervisors. Get her terminated. Why should we have such an irresponsible person? Sir, I'm sure I didn't have any mix-up. I'm always very careful. You don't know about us. If needed, we can terminate your contract. But I didn't do anything. Just because you cry doesn't mean you're not guilty. We want you to apologize in front of everyone. This is unfair. Sir, how can I help you? You know how powerful we are in this organization, right? How dare your employees speak against rather than apologizing? We will ensure that nowhere on earth you can run your business outside. Sir, please don't take any drastic actions. We will deliver you chicken biryani combo as asked for. I apologize on her behalf and would move her to kitchen department as well. Kindly pardon us this time, please. Hey, you were the one who ordered before us, and I strongly remember you had ordered only chicken burger combo. Why are you wantedly bullying them? Who are you to question us? You are not invited. Don't ever dare to open your mouth again. Hey, why are you getting sad? Cool. Let us just check the billing log. It will tell the fact.
Oh, you mean to say we are liars? You will face the consequence of this. Thank you so much, sir. I didn't do anything wrong, but they almost succeeded in establishing I committed a mistake. They are very powerful and influential, but we have something to defend. Here you go. Thanks a lot. No problem. Let's grab a table. Yeah, over there. This looks good. Totally. நண்பா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவங்க ஏதோ பெரிய கை போல தெரியுது, உன்னை சும்மா விட மாட்டோம்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லாம உன்ன மாதிரி சும்மா இருக்கிறதா? உலக பாலிடிக்ஸ்ல இப்படிதான் பவர்ஃபுல்னு சொல்லி அராஜகம் பண்றாங்க. ஏதாவது அப்பாவி நாட்டை பார்த்தா எவனும் கேட்க மாட்டாங்கிற தெனாவெட்ல ஏறி மிதிக்க வேண்டியது. அங்கதான் ஒன்றும் பண்ண முடியல, எங்கேயாவது தட்டி கேட்போமே. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா? இதெல்லாம் லோக்கல் பாலிடிக்ஸ்ல நிறைய பார்த்தாச்சு. ஒருத்தன் பொய்ய உண்மைன்னு கூவான், அதுக்கு 4 பேர் ஜால்ரா தட்டுவாங்க, இன்க்ளூடிங் நாட் ஆல் பட் அ ஃபியூ மீடியா. பொய்யை எவ்வளோ கூவி வித்தாலும் உண்மையாகாது. ஐயா சாமி, உன்னை நல்ல டாக்டர் தான் காட்டணும். ஓர யோசிக்கிற. தலைவலி காய்ச்சல் அவனவனுக்கு வரும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க, அது போலதான். பர்சனல் அஃபெக்ட் ஆகாத வரை இங்க இருந்த மத்தவங்க மாதிரி எல்லோரும் ஸ்பெக்டேட்டர்ஸ் மட்டும்தான். சரி, அந்த பில்லா கேங்ல அவங்க ஏன் யோசிக்கல? ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பெரிய பிரச்சனையை கொண்டு திசை திருப்புறது ரொம்ப ஈஸி. இது காலகாலமா நடக்கிறது தான். எல்லாரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வார், ஆயில் ஷார்டேஜ், எக்கானமி, சர்வைவல்னு மாறியாச்சே. அப்படிதான். யோசிச்சு பார், உனக்கே புரியும். எனக்கு ஒன்றும் புரியல, புரியவும் வேண்டாம். அவங்க வரப்போறாங்க, அதுக்கு முன்னாடி கிளம்பலாம். ஹலோ நண்பா. நண்பா, நான் அவங்கள பிக் பண்ணிட்டேன். இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம். ஜாமர் எல்லாம் செட் பண்ணி மொபைல் நெட்வொர்க்கை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேர்ஃபுல் இரு. அவங்க 3 பேத்துக்கும் ஒரு சின்ன கீறல் கூட விழாம பாத்துக்கோ. நானும் உடனே கிளம்புறேன். என்ன குரு, இன்னைக்கு சீக்கிரமாவே போறேன், என்னாச்சு? ஏதோ ஊருக்குள்ள காட்டு பண்ணி வருதான். 10 மணிக்கு மேல யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாம வயிற்று பொழப்ப பார்க்கணும்ல, அதான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். அப்படியா? ஊருக்குள்ள காட்டு பண்ணி அப்படி ஒன்றும் எங்களுக்கு தகவல் வரலையே. தெரியல சார், சீக்கிரமா போயிட்டு நானும் கொஞ்சம் தூங்குவேன், ஸோ அதான் கிளம்பிட்டேன். ஓகே குரு, கவனமா போ. ஓகே சார். இவ்வளவு அவசரமா இப்ப எங்க போற? ஒரு சின்ன பிரச்சனை, ஊருக்கு போகணும். பேசாம வீட்டுக்கு வா. போதும் இந்த உருவம்பு செதுக்கிற பழக்கமெல்லாம். உன்னை நான் ரூம்ல டிராப் பண்றேன். எனக்கு போகாம இருக்க முடியாது. தேவையில்லாத ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதுன்னு சொன்ன கேட்க மாட்டேன். என்னவோ பண்ணு. அப்புறம் உன்ன மாதிரி இருக்கணுமா? எனக்கு என்ன குறைச்சல்? உன்னோட உழைப்ப ஒருத்தன் திருடிட்டு போறான், போய் கேளுன்னு சொன்ன. இதுதான் கார்ப்பரேட் லைஃப்னு சொல்ற. ஆமா, அதுதான் உண்மை. அட்லீஸ்ட் ஏன் உன்னோட கான்ட்ரிபியூஷன் பிக்சர்லயே வரலன்னு கேட்கலாம்ல. யாருக்கிட்ட போய்? உனக்கு மேல இருக்கிறவங்க இல்லாட்டி அதுக்கும் மேல இருக்கிறவங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது. ப்ராப்ளம்னு போனா நாமளே வில்லனாக்கிடுவாங்க. அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்ட நிம்மதியா வேலை பண்ணலாம். அப்போ டீம் ஒர்க்னு கூறங்களே, அதெல்லாம் நேம் சேக் ஸ்டேட்மெண்ட்ஸா? உனக்கு சொன்ன புரியாது. இல்ல சொல்லு, புரிஞ்சுக்கிறேன். அவங்க பாஸ், நாம சபார்டினேட்ஸ். தப்பே ஆனாலும் அவங்க சொல்றதுக்கு தலை ஆட்டுறது நல்லது. அவங்களும் எம்ப்ளாயி, நீயும் எம்ப்ளாயி. உன்னால முடியல, தெரியலான்னு அதுக்கு சப்போர்ட் பண்றது தானே டீம் ஒர்க். இது ஸ்லேவ் அண்ட் கமாண்டர் ஸ்டைல். ஸ்லேவ்ஸ் உயிருக்கு பயந்தாங்க, நீ வேலைக்கு பயகிற. இத மாடர்ன் டே ஸ்லேவ் கல்ச்சர்னு சொல்லலாம். இந்த உலகத்துல கமாண்டர் ஸ்லேவ் மாடல் கொண்ட எந்த சாம்ராஜ்யமும் வெற்றி அடைந்ததா சரித்திரம் இல்ல. போதும் உன்னோட லெக்சர், என்னவோ பண்ணு. இந்த மாதிரி அடித்தட்டு மக்களோட தேவைகள், பிரச்சனைகளை சுயநலத்துக்காக தப்பா சித்தரிக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள பாதி பிரச்சனையும். அதுக்காக யாராவது குரல் எழுப்பின அவங்கள அழிக்கிறது இல்லாட்டி ஆன்டி சோஷியல்னு முத்திரைய குத்தியது. நான் தான் நீ என்னவோ பண்ணு சொல்லிட்டேன்ல. இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட வந்துடாத. உனக்கு ஒன்னே காப்பாதிக்க தெரியல, உங்ககிட்ட நான் எதுக்கு வரணும்? இவருக்கு பெரிய ஹீரோன்னு நினைப்பு. ஐயா, நான் ஹீரோ இல்ல, நான் சப்போர்ட்டிங் ரோல் மட்டும்தான். குரு, இது யார் வீடு? இது நம்ம சந்திர வீடு அம்மா. ஓ, இத பத்தி அவன் சொன்னதே இல்லையே. இது எங்களோட சேஃப்டி ஸ்பாட் அம்மா. கொஞ்சம் சீக்ரெட் தான் வச்சிருக்கோம். காரணம் இருக்கு. நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க, டயர்டா இருப்பீங்க. பயமா இருக்கண்ணா, உங்க கான்டாக்ட் பண்ண முடியாம போயிருந்தா? அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, ரிலாக்ஸ்டா தூங்குங்க. அப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி யாரா இருப்பாங்க? என்ன காரணம் இருக்கலாம்? எனக்கு உறுதியா சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. உனக்கே தெரியும், என் முதலாளிக்கு நிறைய பிசினஸ் இருக்கு.
அதுல ஒன்று தான் கந்த வட்டி. பேங்க் கோல்ட் லோன் ஈஸியா இருந்தப்போ வட்டி பிசினஸ் கொஞ்சம் மந்தம்தான். இப்போ கோல்ட் லோன் கெடுபிடி கொஞ்சம் அதிகம்தான். நம்ம கிராமத்துல கடன் வாங்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இருந்தா எதுக்கு கடன் வாங்குறாங்க? ஸோ இப்போ அவரோட வட்டி பிசினஸ் கொஞ்சம் கல்லா கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய மக்களும் அவரை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சமீப காலமா அவர் கடன் பே பண்ணாதனால எடுத்துக்கிட்ட பூமியும் அதிகம். அதுல முக்காவாசி கேட்கறக்கு ஆள் இல்லாத தனியா வாழ்ந்திருந்தவங்க. அவங்க ஏதோ விபத்துலையோ காட்டு பண்ணியின் தாக்குதலிலேயோ உயிரிழந்தவங்களாயிருக்காங்க. இது என் நண்பனுக்கும் நடந்தபோது எனக்கு சந்தேகமாயிருச்சு. அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணாதவன். பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன்னு கொள்கையுடையவன். நாங்க டெய்லி ஃபோன் பேசுவோம். 50 வருஷம் நட்பு. அன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் மருந்து வாங்கி கொடுத்தேன். அதை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். அவன் தூங்கின பிறகுதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு நைட்டு காட்டு பண்ணி தாக்கி அவன் உயிர் இழந்துட்டான்னு கேட்டப்போ என்னால நம்பவே முடியல. இனிமே இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நானே காட்டு எல்லையில வேலி போட்டுட்டேன். ஆனா அவனோட சொத்தும் முதலாளி எடுத்துக்கிட்ட போது என்னோட சந்தேகம் உறுதியானது. ஊர்ல இருக்கிற எல்லா படிக்காத பாமர மக்களோட டாக்குமெண்ட்ஸும் அவர்கிட்ட இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். சுயநலத்துக்கும் பண வெறியினாலும் அப்பாவிகளோட உயிரை கூட எடுக்க தயங்காத அரக்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். உங்களை ஏன் டார்கெட் பண்றாருன்னு குழப்பமா இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் விளங்கிடுச்சு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நாம எல்லாரும் இந்த நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டோம். இப்போ நாம என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். அதை நம்ம பேசலாம். அந்த மனுஷன் நினைப்பு அவரை சுத்தி உலகமே சுத்துது. நாம என்னங்க இவர்கிட்ட இதை இப்படியே விடக்கூடாது. உலகத்துக்கே அவர் தான் ராஜாங்கிறதா நடந்துக்கிறாரு. ஏன் மத்தவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? நாமெல்லாம் இவரோட பொம்மை என்ன? கண்டிப்பா அப்பா, ஏதாவதும் பண்ணலாம். நான் நிறைய ஆதாரங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இனியும் அவளோட சுயநலத்துக்கு ஒரு உயிர் கூட கஷ்டப்படக்கூடாது. நண்பா, ஆல் குட் தானே? ஆல் குட் நண்பா. அப்பா பேசணுமா? தம்பி சந்துரு, நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாது. அப்படி ஒன்றும் சொல்லாதீங்க. இது எங்க கடமை தானே. அப்பா, நான் சிவா பேசுறேன். என்னாச்சுப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? குரு மட்டும் நேரத்துக்கு வந்து உதவாட்டி நம்ம குடும்பமே சுக்குநூறா இருக்கும். சேரா, குரு, நீ அங்க பாரு. நான் சீக்கிரம் வரேன். அப்பா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. என்ன சார், உங்க குடும்பம்னா ரத்தம் கொதிக்குதோ? போங்க சார், போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்களாச்சும் எங்களோட தேவையில்லாத உருவம் பாச்சு. நீங்க உங்க வேலையை பாருங்க. சாரி நண்பா, என்னாச்சு? அப்பா ரொம்ப பயந்துருக்காரு. அம்மா தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி காய்ச்சல் உங்களுக்கும் வந்துருச்சோம் நண்பரே. ரிலாக்ஸாரு. நான் எல்லாம் சொல்றேன். ஆனா இது ஆரம்பம் மட்டுமே. பெரிய போராட்டமே காத்துட்டு இருக்கு. என்ன ரெடியா? ஆமா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா ரெடி தான்.